இப்போ எத்தனை டேரக்டர் வேணால் வரலாம், ஆனால் மனிதத்தனம் மாதிரி ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா சிம்முன்னு சொன்னால் புது ஸ்டைலே வரும்ன்ற மாதிரி ஆள் இங்கே சுட்ட தோசையை இங்கே பரட்டி போட்டிருக்காரே தவிர அதை மாற்றியெல்லாம் போடலை. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025 அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. வெல்கம் டு ஜில்லியன் சினிமா. நான் தான் உங்க விஜய்டிகே பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு படத்தை பத்தி பேசுவோம். இந்த டைம் நம்ம படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா நேற்று ரிலீஸ் ஆன தக் லைஃப் இந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்தை பற்றி பேசும்போதே என்னால் சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆல்ரெடி நீங்கள் நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜெயமரவி கோமாவில் வந்து எழுந்திரிச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி இருக்குது. நம்ம எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமல்ஹாசன், எஸ்டிஆர், அப்புறம் த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், அப்புறம் ஜார்ஜ், இது மாதிரியான ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சரி, கேரளா சினிமாவும் சரி, கர்நாடகா சினிமாவும் சரி அப்படியே வளர்ச்சி இறக்கியிருக்காரு. ஸோ மணிரத்னம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் இந்த படத்தில் ஒரு ரைட்டராகவும் ப்ரொடியூசராகவும் வந்திருக்காரு. ஆக்டர் மட்டும் இல்லாமல் சிவா ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ரவி கே சந்திரன் அவர் சினிமாட்டோகிராஃபியில் அந்த படம் உருவாயிருக்கு. ஏஆர் ரகுமான் மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இசை புயல் ஏஆர் ரகுமான்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரோட இசை மட்டும் பார்த்தோம்னாலே ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா அப்படி ஒரு மியூசிக் வருது. ஏன்னா அவரோட மியூசிக்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் வரும் நமக்கு. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுப்பாரு. மணிரத்னம் படமே அப்படி தான் இருக்கும். தளபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்னாக கொண்டு வந்த பம்பாய் அந்த படம்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். நான் கூட ரீசெண்டாக ட்விட்டரில் போட்டேன், இப்போ எத்தனை டேரக்டர் வேணால் வரலாம், ஆனால் மனிதத்தனம் மாதிரி ஒரு நாயகனை திரும்பி கொடுக்க முடியாது நான் ட்விட்டரில் கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த இது காதில் விழுந்துச்சா இல்லை அந்த ட்விட்டை பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியலை. அதே ஒரு நாயகனை மணிரத்னம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எந்த நாயகன் படத்தில் அந்த கமல்ஹாசன் கேட்டப்போ சூப்பராக டெக்னிக்கலில் செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்து ஒரு சீனில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ரேமும் ரொம்ப பக்காவான ஃப்ரேமாக இருக்கும். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். முக்கியமான விஷயம்னா படத்தோட ப்ளஸ்லாம் என்ன, டெக்னிக்கல்லாம் எந்த அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவரு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா அவர் உலக நாயகன், அவர் நடிப்புக்கு இங்கே ஈடு இணைய கிடையாது. அதே மாதிரி எஸ்டிஆர் அவர் பிறவிலேருந்தே ஒரு ஆக்டர். சிம்பு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நிறையா வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அது உடம்பெல்லாம் மாற்றி சிம்புன்னு சொன்னால் புது ஸ்டைலே வரும்ன்ற மாதிரி ஆள் பழைய மாதிரி உள்ள ரீஎன்ட்ரி ஆகி பக்காவாக பட்டை கிளப்பியிருந்தார். பக்காவாக பட்டை கிளப்பிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நான் தான் இனிமேல் இங்கே ரங்கராஜ் சக்திவேல் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்கிற டைலாக்லாம் டீசர்லாம் பார்த்து அப்பா எல்லாருமே அந்த ஒரு டைலாக்காக எதிர்பார்த்த சீன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் எதிர்பார்த்து அப்புறம் த்ரிஷா சுகர் பேபி அவங்களோட ஆக்டிங் லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அபிராமி அவங்களும் சரி, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன்ற கேரக்டர் உள்ள வச்சிருந்தாங்க. அவர் இடையில அப்பப்போ வந்துட்டு போவார் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. அவருக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மலையாள ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர், கர்நாடக ஆக்டர்னு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ், மலையாளம், கர்நாடகா இது எல்லாத்தையும் கலந்து உள்ள தூக்கி போட்டார் மணிரத்னம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கமல்ஹாசனுக்கு வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சிம்புக்கு வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவரை தூக்கி சாப்பிடுவார், இவரை தூக்கி சாப்பிடுன்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போதே ஒரு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அப்புறம் கமலோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க, படத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் படத்துக்குள்ளே வராங்க. ஃப்ரெண்டில் போதி தர்மரை காட்டுறாங்க. என்னடா போதி தர்மரை காட்டி கமலோட வாய்ஸ் ஓவரை காட்டுறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியில் கிட்ட போய் பார்த்தா தான் கமல்ஹாசனாக தெரியுது. பின்னாடி இருந்து பார்க்கும்போது போதி தர்மர் 7ஆம் அறிவில் சூர்யா அப்படி மேலே ஒரு சால்வையை போட்டுட்டு நிற்பார். அது மாதிரி இவர் நின்றுட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் 4 காலகையர்கள் ஒடியாடுறாங்க. அவர் ஒடியாரும்போது அவருக்கு மேலே இவருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காரு. இது மாதிரி நான் தான் இதில் பெரிய தாதாவாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வாங்கலான்ட்டு அந்த ஷாலைகள்லாம் கழட்டி போட்டு போவார். அதுக்கப்புறம் கட் பண்ணி நேராக படத்துக்குள்ள வந்துடுவாங்க. அதாவது 1994 இருந்த மும்பையும் டெல்லியும் எப்படி இருக்குமோ அது மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ஓல்டு டெல்லி 1994 எப்படி இருந்தது அப்படின்றத காட்டியிருக்கும்போது அதில் தான் நம்ம கமல்ஹாசன் ரியல் நாயகனாக காட்டியிருப்பாங்க. எப்படின்னா குருதி புனல் கெட்டப்பில் எப்படி இருப்பார், நாயகன் கமலில் சின்ன வயசு கமல் எப்படி இருப்பார் அப்படின்றத நல்ல சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தக் லைஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொன்ன வார்த்தைகளை திரும்பி நானே சொல்ல வச்சுட்டீங்களா, கடைசியில் என்னையும் சீரியஸாக பேச வச்சுட்டீங்களேன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தை போய் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா படத்துக்குள்ள ஒரு போகிற ஃபீலே வரல. ஒரு க்ரஷர் மிஷினை போட்டு அடித்த மாதிரி, எப்படின்னா சிமெண்ட், ஜல்லி, தண்ணி, அப்புறம் மணல் இதெல்லாம் கலந்து போய் அடித்தாதான் ஒரு கலவை ஸ்ட்ராங்காக உட்காருன்ற மாதிரி இதெல்லாம் கலந்து போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கலவை ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா வச்ச சிமெண்ட் சரியில்லை, ரொம்ப மட்டமான சிமெண்ட்ற கதையா ஒப்பனை சொல்லக்கூடாது. ரொம்பவுமே
லாஜிக்கே இல்லாத விஷயத்துல நிறைய என்டர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கணும். ஒரு பெரிய டான் ஒரு ஜெயிலுக்குள்ளே போனால் அவருக்கு அவர் செல்லுக்குள்ளே சகல வசதிகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு தாண்டி ஜெயிலர் ரூமுக்குள்ளேயே நான் ஆக்குபை பண்ணிக்குவேன், இதை லார்ஜாகவே வச்சுக்குவேன், நான் ரூமாக வச்சுக்குவேன், டைனிங் ஹாலாக வச்சுக்குவேன். என்ன அது அர்த்தத்தில் லாஜிக் பார்க்காம படம் பாருங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் சில விஷயத்தில் ரொம்ப லாஜிக் கிடைக்குதுல்ல. ஒரு 3 மணி நேரம் உட்காரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத நினச்சி தான் எல்லாருமே போகிறோம். ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட்டே தாண்டி எல்லாருக்கும் ஒரு வெறுப்பை தூண்டுற அளவில் ஆயிடுச்சு இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகே, மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க. ஓரளவு ஒரு பிரேக் வருது, அந்த பிரேக் அப்புறம் வெளில வரோம், வெளில வந்து திரும்ப உள்ள போகிறோம். ரொம்ப ஒரு போராக போய் தூங்கவே வச்சுற அளவுக்கு ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கமல் ஸ்டார்டிங்கில் ஓல்டு டெல்லியில் உள்ளே இருக்காரு. அப்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சிம்புவோட அப்பாவை கொண்டு வர்றாங்க. யார் கொண்டுறதுன்னா கமலோட டீம் தான் கொண்டுருவாங்க. சிம்புவை தூக்கிட்டு வந்துடுவார். சிம்பு எதுக்கு தூக்குறாருன்னா இவர் தப்பிக்கிறதுக்காக சிம்புவை தூக்கிட்டு வந்து அப்புறம் இவர் வளர்ப்பார். அதுக்கப்புறம் சிம்புக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி அங்கே மிஸ் ஆயிரும். அந்த தங்கச்சி யார் கொடுப்பா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட்டு போய் அவர் வளர்த்துருவாரு. சரி, படம் இப்போ தான் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ இருக்க 2025 அப்புறம் நாசரோட பொண்ணு உள்ளே வராங்க. பொண்ணு உள்ள வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் யாருன்னா வில்லனோட தங்கச்சி பையன். தங்கச்சி பையன் நாசரோட பொண்ணை லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டுறான். இப்போ ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் கேட்கும்போது எனக்கெல்லாம் தெரியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ண பிளான் பண்ணிட்டா. அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஜம்பிங்டா அப்படின்ற கதையா படம் இங்கே இருந்தாண்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆச்சு. அந்த பொண்ணு எப்போ அங்கே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சோ மேலேருந்து படத்துல எல்லா ஃபைலும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. எங்கிட்டயுமே கனெக்ட் ஆகாம போய்கிட்டே இருக்குது எல்லா இடத்துக்குமே. ஏன்னா மக்கள் ஈஸியா அந்த படத்தை கெஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. கெஸ் பண்ற அளவுக்கு இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு சில விஷயத்துல சுவாரஸ்யங்கள் இருக்கணும். சுவாரஸ்யமும் இல்லை. என்ன ரேஞ்சில் அந்த படத்தை எடுத்தாரு அப்படின்றது நமக்குமே ரொம்ப ஒரு இவ்வளவு பெரிய டேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. சொல்றதுக்குமே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா ஆக்டிங்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. ஏன்னா சிம்புவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்கா எதிர்பார்த்த ஒரு படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பண்ணாரு, அதுவுமே நல்லா ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் உடம்பு நல்லா பக்காவை ரெடி பண்ணி இந்த படத்துக்கு உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு அவரோட எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் போட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு. டான்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பரா போட்டு நடிச்சிருக்காரு. ஆனா அந்த ஸ்டோரி எந்த லெவல்ல போயிருக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே இன்னமும் வரைக்கும் ஒரு விஷயமா கூட பிடிபடலை. ஏன்னா ஒரு ஸ்டோரி எழுதும்போது செட் ஆகலை, இல்லை டைரக்ட் பண்ணும்போது செட் ஆகலை அப்படின்னாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளேலையாச்சும் கொண்டு வந்திருக்கணும். அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் அது செட் ஆகலை. ஸோ எந்த லெவலில் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் உள்ள ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இவ்வளோ பெரிய டீம்னா ஒரு எப்படின்னா மணிரத்னம் படம் எடுத்தாருன்னா ஒரு கிராமமே வாழலாம். அது மாதிரி அவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு காஸ்டிங் இருக்கும். சின்ன சின்ன லைட்மேன்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு முகாம் மாதிரி மணிரத்னம் படம்னா அவ்வளோ காஸ்டிங் இருக்கும், அவ்வளோ ஒர்க் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வச்சு பண்ணுற ஒரு மனுஷன் இந்த லெவலில் அவர் யோசிச்சாரா இல்லை யோசிக்கலையா இல்லை எதை நினச்சி இவர் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய யோசனையாக இருக்கும். என்னடா சினிமாவை ரிவ்யூ பண்ணுற நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்கன்னு தான் நினைக்காதீங்க. யாருமே எந்த ஒரு சினிமாவையும் குறை சொல்லணும்னு நினச்சி எல்லாம் சொல்லலை. மக்களுக்கு சில விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் நினச்சேன். என்னன்னா இஷ்டத்துக்கு எல்லாமே பேசிட்டு இருக்கேன், இந்த படத்தில் இப்படி என்னடா இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போனேன். ஏன்னா நம்ம பார்க்காம விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் படம் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தப்ப உள்ளே போனப்போ தேட்டர்லாம் அவ்வளோ கும்பலாக பார்த்துட்டோம். என்ன படம் நல்லா இவ்வளோ கும்பலாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் படம் ஓப்பனிங் ஆச்சு. அப்புறம் போதி தர்மரை காட்டினாங்க. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா கமலா இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே கனெக்டே ஆகலை. எல்லா சீனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துலேருந்து கனெக்ட் ஆன மாதிரியே தான் இருக்குது. விவேகம், அஞ்சானு ஒவ்வொரு படத்தையா உள்ளே கொண்டு வந்து பார்க்குறவனுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இடையில ஆரம்பத்துலேருந்து படம் போட்ட டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டெல்லாம் வச்சு பார்த்தோன்னா நான் என்னடா மறுபடியும் செக்கச்சிவந்த வானம்ல வந்து உள்ளே உட்காந்துட்டோமான்னு நினச்சேன். நான் சேம் கான்செப்ட் அதே தான். அதில் வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை தான் மாற்றிருக்காங்க. அதில் செக்கச்சிவந்த வானத்தில் இவர் அரவிந்த் சாமிக்கு பதிலாக இங்கே கமல் வச்சுருக்காங்க. சிம்பு அதே சிம்பு தான். இங்கே என்னத்தபடிலாம் இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே தான் இங்கே மாற்றிருக்காங்க. அப்புறம் அரவிந்த் சாமியோட செட்டப்பாக நடித்தவங்க தான் இதில் வந்து இப்போ த்ரிஷாவாக போட்டிருக்காங்க கமலுக்கு. அதுக்கப்புறம் ஜோதிகா கேரக்டர் அபிராமி. இதெல்லாம் மாற்றி போடலான்னு பார்த்தா அதே தான் தூக்கி, அதாவது இங்கே சுட்ட தோசையை இங்கே பரட்டி போட்டிருக்காரே தவிர அதை மாற்றியெல்லாம் போடலை. அதே தான் சேம் ஃபாண்ட்டு, சேம் ஃப்ரேமு, அதே இது எப்படி சொல்கிறது, எந்த சீனை பார்த்தாலும் அந்த செக்கச்சிவந்த வானம் தான் ஞாபகம் வரும். சில அதிகபட்சமாக அவரோட படம் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் இதை மக்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதே விஷயத்த நம்ம கொடுக்குறோமே. ஏன்னா அதில் அந்த லெட்டர் ஃபாண்ட்டு கூட மாற்றாமல் அப்படியே கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு புரியல. இவ்வளோ பெரிய டைரக்டர், இவ்வளோ டீம் வச்சு ஒர்க் பண்ணுற நீங்கள், ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டீம்னு இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் டீமும் சில விஷயத்த கவனிச்சிருந்தாங்களா, இல்லை கவனிச்சுட்டு அப்படியே அசல்ட்டாக விட்டாங்களா, இல்லை கவனிக்காமல் விட்டுட்டிங்களா அப்படின்றது இன்னும் யாருக்குமே ஒரு விஷயத்துலையும் பிடிப்படலை.
சரி ஓகே இந்த படத்தை தாண்டி உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி வரையுமே கனெக்டே ஆக முடியல அந்த படத்துல. என்னதான் சொல்ல வரீங்கன்னு புரியாம இருக்கு. கமல் வராரு, அப்புறம் ஐசரோட பொண்ணை கொன்னதுக்காக வில்லனோட பையனை கொல்றாரு, ஜெயிலுக்கு போறாரு, அப்புறம் அரசியல் கூட்டணி வைக்கிறாங்க அவங்க கூடயே, திரும்ப வெளில வராரு, அவரை போட்டு தலை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயி திரும்ப மறுபடியும் கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு நேபாளுக்கு போறாரு. சிம்புக்கும் கமலுக்கும் ட்விஸ்ட் அடிச்சு விட்டு கமலை போட்டு தள்ளுறாங்க. கமலை போட்டு தள்ளி திரும்ப கமல் 2 வருஷம் கழிச்சு வராரு. அங்க ஒரு லாஜிக்கே இல்லாம சில விஷயங்கள் நடக்குது. மலை உச்சியில இருந்து பனிச்சரிவு வழியா வந்து டைரக்டா எந்த ஒரு காயமும் எல்லாம் வீட்டுக்கு வந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. கும்ஃபுலாம் கத்துக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சாரி அவங்க ஊருக்குள்ள என்ட்ராகிறாரு. அவங்க ஊருக்குள்ள என்ட்ராகும் போது யார் மாதிரி என்ட்ராகிறாருன்னா அஞ்சான் சூர்யா மாதிரி என்ட்ராகிறாரு. அஞ்சான் சூர்யா மாதிரி, அதாவது கேரக்டர் வைஸ் அஞ்சான் சூர்யா மாதிரி என்ட்ராயிட்டு உள்ள டாங்லியா இருந்துட்டு இருக்காரு. அது கும்ஃபுலாம் கத்திட்டு வந்து அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ட்ரெயினில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவுமே லாஜிக் மிஸ்டேக், லாஜிக் இடிக்குது. இதெல்லாம் சில விஷயத்தில் நம்ம யோசிச்சு பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கான ரோலை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா ஆக்டிங்கில் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஓரளவுமே செட் ஆகாமல் இருக்குது. குறிப்பாக அந்த ஏஆர் ரஹ்மானோட பாட்டு இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு கொடுத்துரு. 10 பாட்டில் 9 பாட்டு தான் அந்த படத்தில் இருக்குது. மீதி ஒரு பாட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. சின்மை வாய்ஸில் வந்ததும் தி வாய்ஸில் வந்த பாடலுமே அதில் விண்வெளி வீரா பாட்டு எதுக்காக கொண்டு போய் இறுதி கட்டத்தில், அதாவது இறுதி சடங்கில் பண்ணுற மாதிரி கடைசியில் நேம் கார்டு ஓடும்போது அதில் வச்சிருக்காங்க. அந்த பாட்டை எங்கே பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பிளேஸ் பண்ணி வச்சு எதுக்கு தான் பண்ணுறாங்க இதெல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாட்டு அந்த மேரேஜ் சாங் ஜிங்குச்சான் ஜிங்குச்சான், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த பாட்டு. கடைசியில் பழைய மாதிரி சிங்குச்சான்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க. ஏன்னா அந்த பாட்டையும் முழுசாக கொடுக்கல. சுகர் பேபி பாட்டு எதுக்கு அதை வச்சிங்கன்னு புரியல. அதை வச்சாலும் அதையும் ப்ராப்பராக வச்சிங்களா, எதுக்கு அது எப்படி சொல்கிறது. ரம்மி எல்லாருமே விளாடுவோம். ரம்மி விளாண்டோம்னா ஒரு 5 ஜோக்கர் 6 ஜோக்கர் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம அடிக்க போகிறோன்ற ஆர்வத்தில் ஜோக்கரை கரெக்டாக பிளேஸ் பண்ண தெரியாமல் ராங் ஷோ காட்டிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த படம். ஏன்னா அந்த படமே டோட்டலாகவே மக்களுக்கு ஒரு ராங் ஷோவாக தான் ஆயிடுச்சு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னுலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு எடிட்டர் எந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணணும், டேரக்டர் அந்த இடத்துல எடிட்டிங் எந்த லெவலில் கட் பண்ணணும், எந்த பாட்டை வைக்கணும், எந்த சீனை வைக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ப்ரீ பிளான் பண்ணிருக்கணும். ப்ரீ பிளான் பண்ணாங்களா இல்லை பண்ணலையா, அப்படி இவ்வளோ பெரிய டேரக்டர் இது ஒர்க் பண்ணாருன்னு சொல்றது சங்கடம். பார்த்தா நீங்களே யோசிப்பீங்க இவ்வளோ பெரிய டேரக்டர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் சுமாராக ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் டோட்டல் டேமேஜ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேற இருக்குன்னு இருக்காங்க. அது என்ன கதையாக போகுதுன்னு தெரில. பார்த்த வரைக்கும் படம் ஒரு 10க்கு 5 தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரேட்டிங்கும் ரொம்ப கம்மி தான். உண்மைதானே சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நானும் எந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ்லாம் கொடுத்தது கிடையாது. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தது, இவ்வளோ பெரிய டேரக்டர் பண்ண ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. குறிப்பாக சிம்பு ரசிகர்களுக்கு ரொம்ப ஏமாற்றம். ஏன்னா நானுமே ரொம்ப எதிர்பார்த்தேன். சிம்பு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாரு. சிம்பு பார்த்தோம்னா ஆள் உடம்புலாம் மாற்றி ரொம்ப ஸ்டைலாக வந்துட்டார். படத்தில் பார்த்த சிம்பு மாதிரி வந்தார். ஆள் ஸ்டைலாக பேண்டிங்லாம் போட்டு பக்காவாக வந்தார். நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் அவரோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. டோட்டலாகவே இந்த படம் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு சொல்கிறது கமெண்ட்ஸில் நீங்களே போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரியா? மீண்டும் நம்ம அடுத்த ஜில்லியன் சினிமா ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜய். டாடா, பை பை. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் நிகழ்வு உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.